ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்களே அதிரடியா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்திருக்காரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுக்கு அவசரமா ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். முக்கியமா கவனிக்கணுங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட்ல எந்த அளவுக்கு துளியும் சாயாம இருக்கிறாரு, சரியாம இருக்கிறாரு அப்படின்றத நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்துருக்கோம். என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, பாஜக தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு எதிராக இருக்குது, எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கு, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு தடையா இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் கூட்டி என்ன பண்ணணும், பாஜகவின் தோலை உரித்து காட்ட வேண்டும், பாஜகவின் உண்மை முகத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியை பத்தி யாருமே எங்கேயுமே பேசக்கூடாது. இப்போ டிவி நிகழ்ச்சிகள்லயும் பேசக்கூடாது, எதுலையுமே நீங்க வந்து என்ன பண்ண கூட்டணி பத்தி பேசக்கூடாது. மீறி நீங்க செயல்பட்டீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அதிரடியான அறிக்கையை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதுல பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். அதை உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறோம். அதிமுக பின்புலத்தில் இருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து இருக்கிறார். 7 வருஷம் பாஜக கீழே என்ன பண்ணாரு, அடிமையா இருந்தார். பாஜக சொல்றதுக்கு எல்லாமே என்ன பண்ணாரு, தலையாட்டிட்டு இருந்தார். பாஜக தமிழ்நாட்டுக்கு உரிமைகளை பறித்தது, அப்பவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைதியா இருந்தார். பாஜக தமிழ்நாட்டின் உரிமைகள் மேல கையை வைத்து சிதைக்க பார்த்தது, அப்பவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருந்தார். பாஜக தமிழ்நாட்டு மேல இந்தி திணிப்பை திணிச்சது, அப்பவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருந்தார். பாஜக தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம இருந்தது, அப்பவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைதியா இருந்தார். இப்படி பாஜக தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் எதிராக இருந்ததோ, எப்பெல்லாம் துரோகங்கள் இழைத்ததோ, எப்பெல்லாம் ஓரவஞ்சனப்படுத்ததோ, அப்பெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையை கட்டி வாயை பொத்து அமைதியா இருந்தார். ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. பாஜகவை எதிர்க்கிறது தான் ஒரே ஸ்டாண்டு. எனக்கு எதிரி திமுகவோ இபிஎஸ்ஓ கிடையாது, பாஜக மட்டும்தான் அப்படின்ற ஒற்றை எதிரியை வைத்து என்ன பண்றாரு, இப்ப அரசியல் என்ன பண்றாரு, மூவ் பண்ணிருக்காரு. இங்க திமுக அதிமுக அப்படின்றத எங்க பங்காளி, அந்த சண்டையை நாங்க எப்போனாலும் தீர்த்துப்போம். ஆனா பொது எதிரின்னு ஒருத்தர் வராரு பத்தியா, வெளியில இருந்து ஒரு எதிரி உள்ள வராம பத்தியா, அந்த எதிரியை வீழ்த்தணும், அதுதான் என்னுடைய கோல் அப்படின்ற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பாலிடிக்ஸ் வந்து 1999 பாஜகவை எதிர்த்தாங்க. அன்னில இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் பாஜகவை எதிர்ப்பு நிலைமையிலே என்ன பண்ணாங்க, வைத்தாங்க. பாஜகவை எதிர்க்கிறது தான் அவங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு. இப்போ நீங்க இங்க எம்பி எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அது ஜெயலலிதா இருக்கும்போது எம்பி எலெக்ஷன் வரும்போது அவங்களுடைய எதிர்ப்பு ஸ்டாண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவா இருக்காது, பாஜகவா தான் இருக்கும். பாஜக திமுகவை இருந்தாலும் பெரும்பாலும் பாஜகவை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்திருப்பாங்க. ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு. இங்க சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது திமுகவை எடுத்துப்பாங்க. இது ஜெயலலிதாவோட ஸ்டாண்டா இருந்தது. ஆனா இந்த ஸ்டாண்ட இபிஎஸ் அவர்கள் எடுக்க என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு. மறக்கல, அவர் என்ன பண்றாரு, கைவிட்டுட்டாரு. ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்டை தான் இப்ப என்ன பண்றாங்க, எல்லா அதிமுக காரங்களும் விரும்புறாங்க. ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்ட்ல பின்புலத்துல யாருன்னா ஒரு அதிமுக தலைவர் வரமாட்டாங்களா? ஜெயலலிதா எப்படி ஒரு அதிரடியான அரசியல் எடுத்தாங்களோ அதே மாதிரி என்ன பண்ண முடியாது, யாருன்னா ஒருத்தர் வர முடியாதா? ஜெயலலிதா மேல ஊழல் வழக்கு இருந்தாலும் எந்த சமரசத்துக்கும் அவங்க உட்படாம சிறைச்சாலைக்கு சென்றாலும் சட்ட ரீதியா அதை நான் எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு தனி பெரும்பான்மை தலைவரா ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே ஏங்கி இருந்தாங்க. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு. நான் வரேன்பா, ஜெயலலிதா பின்புலத்தோட நான் வரேன், அம்மாவின் பின்புலத்தோட நான் வரேன். எப்படி பாஜகவை ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்களோ, ஒற்றையாளா நின்று ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, வழக்குகளை சந்தித்தாலும் பரவாயில்ல, அதை சட்ட ரீதியா நான் எதிர்கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார். இத இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண எடுக்கல. சிறைச்சாலைக்கு நம்ம போயிருவோம், கேஸ்குள்ள நம்மளை இழுத்துருவாங்க, தன்னுடைய மகன் போயிருவான், சம்பந்தி போயிருவான், கூட இருக்கிற கூட்டாளிகள் எல்லாமே போயிருவாங்க அப்படின்னு அஞ்சி பாஜக கால்ல போய் விழுந்திருக்கிறார் ஐயா இபிஎஸ் அவர்கள். இந்த ஸ்டாண்ட இபிஎஸ் எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தான் மாஸ். ஜெயலலிதாக்கு அப்புறம் ஐயா இபிஎஸ் அவர்கள் தான் மாஸ். ஓபிஎஸ் என்ன பண்ணிருப்பாரு, டம்மியா இருப்பாரு. இதுதான் கலை யதார்த்தம். ஆனா இத இபிஎஸ் அவர்கள் விட்டதுனால ஓபிஎஸ் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் மாஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு அதிமுகன்ற பேச்சை விட்டுருங்க, ஐயா ஓபிஎஸ் அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே உற்று கவனிச்சிருக்காங்க. ஏன்பா அடிமையா இருக்கிற இபிஎஸ் கிட்ட நம்ம எதுக்கு போனோம், இவர் தான் எதுக்க ஆரம்பிச்சார், ஓப்பனா சொல்லிட்டார் சார், பாஜகவின் தோலை உரித்து காட்டுங்கள், தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாஜக எதிராக இருக்கிறாங்களோ, ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு இருக்குதோ எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்க,
பொதுக்கூட்டத்தை கூட்டுங்க, சந்துக்கு சந்து என்ன பண்ணுங்க, கூட்டத்தை ஏற்படுத்துங்க, பாஜகவை தோலை உரித்து காட்டுங்கள். பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அநீதி அழைச்சிருக்கு, எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கு, எந்த அளவுக்கு நிதி கொடுக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்க, தோல் உரிச்சு காட்டுங்க அப்படின்னு ஒரு அதிரடியான அறிக்கை என்ன பண்ணிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்காரு. திமுக தான் என்ன பண்ணிச்சு, தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியல செஞ்சுட்டு வந்தது. திமுகவும் திமுக கூட்டணிகளும். அதிமுகன்றது அடிமையாவே இருந்தது பாஜகவுக்கு. இன்னைக்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப போல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பண்றாரு, எழும்பிட்டார். எம்ஜிஆரால தோற்றுவிக்கப்பட்ட இந்த கட்சி, ஜெயலலிதாவால கட்டி காக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கட்சி நான் வழி நடத்துறேன், இபிஎஸ் வழி நடத்தல, நான் வழி நடத்த வரேன் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, விஸ்வரூபம் எடுத்து என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறார். இன்னைக்கு பாஜக காரங்க என்னப்பா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு, நம்ம கீழே 7 ஆண்டுகள் என்ன பண்ணாரு, சைலண்டா பொட்டி பாம்பா இருந்தாரு, இன்னைக்கு பாஜகவே எதிர்க்க அளவுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கிடக்குறாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும், இது இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாச்சு, இதுக்கப்புறம் உங்களை தோல் உரித்து காட்டுறதுதான் எங்களுடைய வேலையை. ஏற்கனவே வாட்ஸ்அப் மெசேஜை காமிச்சு நயினார் நாகேந்திரன் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருடைய சுயரூபத்தையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே கொண்டு வர போறாரு. பாஜக எல்லாருமே இப்படிதான் அப்படின்னா கூட இருந்திருக்கிறாருல, 7 வருஷம் கூட இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு அவருக்கு அநீதி இழைச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவரை பேச விடாம இருப்பாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு, வாயை மூட சொல்றாங்க, வாய் அடைக்கிறதுக்கு பாக்குறாங்க பாஜக. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாயெல்லாம் அதாவது வாய் அடிச்சிடலாம், ஊர் வாய் அடைக்க முடியுமா அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, எழுப்பி இருக்கிறாரு. இன்னைக்கு அதிரடியான அறிக்கை கொடுத்திருக்காரு. ஜெயலலிதாவுடைய அரசியல இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, கையில் எடுத்திருக்கிறார். இப்போ அதிமுகல நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் உற்று பாக்குறாங்க. பரவாயில்லையே, ஏன்னா இன்னைக்கு நிலைமை என்னன்னா திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இல்ல. ஏன்னா பாஜக அதிமுகவை விழுங்க பாக்குது, அடிமையா இருந்து விழுங்க பாக்குது. இதை எடுத்து சொல்லுங்க, எந்த அளவுக்கு பாஜக அதிமுகவை விழுங்க பாக்குதுன்னு அதையும் எடுத்து சொல்லுங்க. இதுக்கு காரணமான இபிஎஸ்ஸையும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னையா இது, அடிமையா இருக்கிறத விட ஓபிஎஸ் பக்கம் போயிட்டு நம்ம எதிர்ப்பு, ஏன்னா ஆல்ரெடி இங்க அதிருப்திகள் இருக்கு, பாஜக கூட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற அதிருப்தியில இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பக்கம் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி திமுக ஒரு பக்கம் இழுக்குதுன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு இதுதான் இப்ப அரசியல். திமுக நம்ம எப்போனாலும் சமாளிச்சலாம், ஏன்னா நம்ம பங்காளிங்க, நம்மளுக்கு பொது எதிர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை என்ன பண்ண காலி பண்ணணும். அந்த பாஜகவை காலி பண்ணிட்டா நம்ம இங்க ஈஸியா அரசியல் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு வரலாற்று எடுத்துக்கங்களேன், திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி மாறி மாறி தான் பண்ணிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றத வரலாற்றிலேயே அது சாத்தியம் இல்லாதது. இது திமுக அதிமுக தவிர்த்துட்டு வேறொரு கட்சி உள்ள ஆட்சி புரியணுமா, அதுவும் சாத்தியம் இல்லாதது. சோ இதை விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு இருக்கிறார். நீங்க அதிமுக திமுகன்றது இங்க பங்காளி கட்சிகள், எப்போனாலும் இவங்க ஆட்சி செய்வாங்க, அவங்க இவங்களுக்கு ஆட்சி செய்வாங்க. ஆனா பாஜக உள்ள வந்துட்டா தமிழ்நாட்டின் உரிமைகள் எப்படி பறிக்கப்படும், தமிழ்நாடு எந்த அளவுக்கு குட்டிச்சராகும், தமிழ்நாடு எந்த அளவுக்கு வறண்ட மாநிலமா மாறிடும் அப்படின்றத ஒவ்வொரு மக்களும் என்ன பண்றாங்க, சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் தமிழ் உணர்வு உள்ள ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க, கொதித்து எழுந்திருக்கிறாங்க. சோ அதனாலேயே இங்க இபிஎஸ் எதிர்க்கணும். என்னதான் நீங்க கூட்டத்தை கூட்டுங்களேன், இபிஎஸ் அவர்கள் போற சுற்றுப்பயணத்துல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்க கூட்டத்தை சேருங்க, காசு கொடுத்துதான் கூட்டத்தை சேர்ப்பீங்க, தானா பண்ண மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அதுவும் அந்த கூட்டம்லாம் உங்களுக்கு ஓட்டா மாறினா மாறவே மாறாது அப்படின்றது தான் கலை யதார்த்தமா இருக்குது. இந்த பட்சத்துல இபிஎஸ் அவர் எடுக்க மறந்த அரசியலை ஐயா ஓபிஎஸ் எடுத்ததுனால இன்னைக்கு அதிமுக கூடாரமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கு தயாரா இருக்குது. அதனாலதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க திமுகவே எதிர்க்க வேண்டாம், இபிஎஸ் எதிர்க்க வேண்டாம், பாஜகவை எதிர்த்து பேசுங்க, பாஜகவோட அநீதிகளை எதிர்த்து பேசுங்க, பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்றது அதை எடுத்து பேசுங்க, பாஜக அதிமுகவை எந்த அளவுக்கு விழுங்க பாக்குது, எந்த அளவுக்கு அடிமையா வச்சிருக்குது அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது கூட்டங்களை கூட்டி இத ஓப்பனா பிரகடனப்படுத்துங்க அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, முன்னெடுத்திருக்கிறாரு. இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு புயல் வீசி இருக்கு. அதுவும் இல்லாம இபிஎஸ் பக்கம் கதி கலங்கி இருக்கிறாங்க. என்னப்பா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு அதிரடியா இறங்கிட்டாரு, இந்த அரசியல நம்ம எதிர்க்க மறந்துட்டோமே, இதை எடுத்துதான் நம்ம இன்னைக்கு நம்ம ராஜாவாச்சே, நம்ம மாசாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக தலையில துண்டை போட்டுட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஐயா என்ன பண்றாரு, டாப் கியர்ல போயிட்டே இருக்கிறாரு, அடிச்சு தூக்கிறாரு. பாஜகவா தானே இபிஎஸ் அடிச்சு தூக்கியா அப்படின்னு என்ன பண்றாரு, கடும் வேகத்துல போயிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள்
எதிர்க்கட்சி தலைவரா வந்துருவாரு, சிஎம் எல்லாம் ஆக முடியாது. அது திமுக என்ன பண்ணிச்சு, ஸ்டாண்டர்டா நிக்க வச்சிச்சு. அது அடுத்து வந்து திமுக தான் 2026 திமுக ஆட்சி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாரு, இபிஎஸ் தள்ளிட்டு எதிர்க்கட்சி தலைவரா வந்து சட்டமன்றத்துல உட்காரு. அப்ப நினைச்சுப்பாங்க இபிஎஸும் சரி பாஜகவும் சரி, ஓபிஎஸ் தான் செம்ம மாசு அப்படின்னு. அப்போ எப்படி அரசியல் களம் மாறப்போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், பொறுத்து இருந்தா பார்க்கலாம். இப்போ அது மாத்திரம் இல்லாம ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன், அதிரடியா என்ன பண்ணுவேன், தூக்குவேன். யார சமரசம் நான் பார்க்க மாட்டேன். கூட்டணியை பத்தி யாருமே பேசக்கூடாது, வெளியே பத்தி பேசக்கூடாது. அது கலை யதார்த்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். மாவட்ட நிர்வாகிகள், கட்சி மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து ஆலோசித்த பிறகுதான் கூட்டணியை பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்களாவே கூட்டணியை பத்தி பேசக்கூடாது. செய்தி தொடர்பாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அறிவுரை சொல்லியிருக்காங்க. கூட்டணியை பத்தி நீங்க வெளியே பேசக்கூடாது. மீறி பேசுடா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுவோம், எல்லாரும் தூக்கிடுவேன். ஏன்னா இன்னைக்கு நிலைமையே வேற. இப்ப அதிமுக கிட்டத்தட்ட ஐயா ஓபிஎஸ் கிட்ட வர்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இந்த டைம்ல நீங்க எசக்கு புசக்க எதனா பண்ணீங்கன்னா கட்சி விட்டு நீங்க என்ன போடுறது, நானே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான அரசியல் என்ன பண்ற, கட்சியிலே சரி அரசியல சரி அதிரடியை காட்டியிருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதற்கு பாஜக சைட்ல இருந்து என்ன எதிர்வினை ஆற்ற போறாங்க. ஏன்னா பாஜகவை தோல் உரிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பொதுக்கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணுங்க, கூட்டங்களை கூட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு பாஜக எந்த விதத்துல எதிர்வினை ஆற்ற போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு எதிராக இருக்குது, அநீதியை இழைக்குது, நிதி கொடுக்காம இருக்குது, வஞ்சனை பண்ணுது அப்படின்றத ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த அறிவிப்பு பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.